தமிழகத்தில் மதுவிலக்கு குறித்து தமிழக மதுவிலக்கு அமைச்சர் செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்துள்ளார். தமிழக அரசின் சார்பாக 500 மதுக்கடைகளை மூடியுள்ளதாகவும் இன்னும் 1000 கடைகள் மூடப்பட இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளுக்கு எதிராக கள்ளுக்கடை திறப்பது சம்பந்தமான எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பிரபல செய்தி நாளிதழ் செய்தி ஒன்றை வெளியிட்டது. அதில் இதுவரை மதுபான பாட்டில்களில் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது காகித குடுவைகளில் அடைத்து விற்பனை செய்ய டாஸ்மாக் நிறுவனம் முடிவு செய்து இருப்பதாகவும் அதற்கான ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி நாளிதழ் வெளியிட்டது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சிறிய அளவு பாக்கெட்டுகளில் மது விற்றால் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் சிறியவர்கள் மது பழக்கத்திற்கு அடிமையாகும் நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு மதுவிலக்கு அமலுக்கு வர வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர விலை குறைப்பே அல்ல என்று கண்டனங்களும் எழுந்துள்ளன.